பொறுப்பு காங்கிரஸ் தான் அதுக்கான முழு பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட மாணிக்க தாகூரில் இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடை தான் அவங்க தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார்கள். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதற்கு பிறகு வந்து மற்ற கட்சிகள்லாம் கூட வந்து திமுகவோட ஒரு கலந்தாலோசனை இருந்த நேரத்தில் இவங்க சொல்லாம கொள்ளாம தான் வெளியேறினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ திமுக வந்து பாஜகவோட மென்போக்கு கடைபிடிக்கிறதா இல்லையாங்கிறத தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணியில் இருக்குது. பண்ண முடியும் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஈர்க்குச்சியில் போட்ட கோடு சொல்லுது. இங்க இருந்து நீ போகல கெஜெட் இருந்து உன் பேர் எடுத்துருவேன். எல்லா மாநில முதல்வர்கள் தலைவர்களை அழைத்து கூட்டம் போட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதை வந்து அந்த மசோதாவை கொளுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாவேகா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது அருண்ராஜ் ஒரு வீடியோ போடுகிறார். என்ன போடுறாருன்னா, இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம். கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். நான் என்ன திமுக வந்து வெற்றி பெறணுங்கிறதுக்காகத்தான் பாஜக இப்படி ஒரு மசோதாவே பார்லிமெண்ட்ல கொண்டு வருது. அது 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக பாஜக தோக்குது. அது திமுக ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாடகம் போடுது அப்படின்னாரு. எஸ்ஐஆர் பிரச்சனை போதுமே விஜய் என்ன வீடியோ போட்டார்னா, எஸ்ஐஆர் என்பதே தாவேகாரங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக கொண்டு வந்ததுனாரு. முன்னாலே டிபார்ட்மெண்ட் பேர் கேட்டு போச்சு சார். சார் நீ இருந்தாலும் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு இப்படி அடிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையுமே தாவேகா ஏற்றுக்கொள்கிறது. விபி ராம்ஜியில இருந்து அப்புறம் துணைவேந்தர் நியமனத்தில் வந்து யூஜிசியுடைய பிரதிநிதிகளை நியமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையுமே அதை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு தடை விதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நியமித்து நாம் விசாரணை செய்வோம். யமராஜா, எனக்கு அப்பவே மனசுல படிச்சது தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு எப்பவுமே மனசுல கரெக்டா படும். ஆமா, இதுக்கு விசாரணை வேற. அங்க வந்து இணையம்ங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. சு வெங்கடேசன் எம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்க போய் போராட்டக்காரர்களை சந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா வந்து நாங்க போய் நேரடியாக போராட்டக்காரர்களை சந்திச்சிருவோம். அப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து அதை கண்டித்து அறிக்கை விடுகிறார். இன்னைக்கு இந்த ஏரியாக்காரனுக்கு தெரிய போகுது. என் புள்ள ஓ மாமே கைகாலு கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய பாரு பொறுப்பு இருக்குல்ல. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து தாவேகாவோட கூட்டணியில் இருக்குது. தாவேகா வந்து மதச்சார்பற்ற கட்சிகளோட சேர்ந்துதான் வந்து கூட்டணியை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தேர்தலுக்கு பின்னால பார்த்தோம்னா முழுக்க பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மறைமுகமாக எடுத்திருப்பது தாவேகா. ஒன்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல போக வச்சிருக்குது பாரு இந்த சிஸ்டம். அத சொல்லணும். சுகுணாதிவாகர், நீங்க இந்த எந்த புள்ளியில் தொடங்குனீங்கன்னா காங்கிரஸோட அணுகுமுறையிலிருந்து தொடங்குனீங்க. ஆனா சமீபத்திய காங்கிரஸ் தலைவர்களோட பேட்டி, கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா,